اللهم لا إله إلا السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى. அல்லாஹ்வினுடைய இன்னொரு சிஃபத், அவனுக்கான இன்னொரு பெயர் அல் காலிக். அவன் படைக்கக்கூடியவன். உலகத்திலே படைப்பாளன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தகுதி. அல்லாஹ்வை தவிர எத்தனை இருக்கிறதோ, அது கல்லாகட்டும், மண்ணாகட்டும், மரமாகட்டும், செடியாகட்டும், அது வானமாகட்டும், பூமியாகட்டும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கண்களில் எதுவெல்லாம் தென்படுகிறதோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். எல்லாமே மக்லூக். உலகத்தில் யாரும் காலித்தனுடைய படைப்பாளனுடைய இடத்திற்கு இதுவரை போனதும் கிடையாது, இனிமேல் போகவும் முடியாது. நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும். படைக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் அது சாத்தியப்படாது, அது அவர்களால் முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஹுவல்லதி கலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ. பூமியில உள்ள அத்தனையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக படைத்திருக்கிறான். நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் அவன் உங்களுக்காக படைத்திருக்கிறான். பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் சொல்கிறான். ஒரு இடத்தில் அல்ல, பல இடத்தில் அல்ல, மீண்டும் மீண்டும், திரும்ப திரும்ப. எதற்காக வேண்டி சொல்ல வேண்டும்? யாரும் இப்படி நினைத்துக் கொள்ளக்கூடாது, வேறொரு கடவுள் இருக்கிறார்கள், வேறொரு நபருக்கு சக்தி இருக்கிறது, அவர்களாலும் படைக்க முடியும் என்று யாரும் நம்பக்கூடாது, அப்படி யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று பல இடத்தில் எல்லாம் சொல்லி காட்டுவான். ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், பள்ளியம் ஒரு இன்சானோ இலா தஆமிஹி. மனிதன் தன் சாப்பிடக்கூடிய உணவை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. பள்ளியம் ஒரு இன்சானோ இலா தஆமிஹி. ஒவ்வொரு நாளும் 3 நேரம் சாப்பிடுறோம், சமைக்கிறோம், கறி வாங்கி கொடுக்குறோம், இறைச்சி வாங்கி கொடுக்குறோம், நம்ம தேவையானதை வாங்கி கொடுக்குறோம், வீட்டில் உள்ளவங்க சமைச்சு கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்றோம், ஜீரணமாயிருது, அப்படியே அடுத்த கட்ட வேலைக்கு நகர்த்து போயிடும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பள்ளியம்புர் இன்சானு இலா தஆமி. அவன் சாப்பிடுகிற உணவை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கட்டும். எப்படி வந்தது இது? நீங்கள் கொண்டு வந்தீர்களா? உங்களால் உருவாக்க முடிந்ததா? அன்னா சபபுனல் மா அஸப்பா சும்ம ஷக்கனல் அர்த ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா. அல்லாஹ் சொல்லுவான், நாம் தான் வானத்திலிருந்து தண்ணீரை பொழியச் செய்தோம், நாம் தான் பூமியை பிளக்கச் செய்தோம், நாம் தான் அதிலிருந்து செடி கொடிகளை விளையச் செய்தோம். எல்லாமே நாம் தான், நாம் தான். அண்ணா அண்ணா அண்ணா. அண்ணா என்று சொன்னால் அண்ணான்னு சொல்ல, அண்ணா துறைன்னு சொல்லிடாது. அரபியில அண்ணான்னு சொன்னா நிச்சயமாக நாமே அத்துணையும் செஞ்சோம். இப்படி பல இடங்களில் நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை பாருங்கள், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பாருங்கள். பார்க்கும் பொழுதெல்லாம் ஞாபகம் வர வேண்டும், இதை படைத்தவன் அல்லாஹ், இந்த தண்ணீரை இறக்கி வைத்தவன் அல்லாஹ், இந்த தானியத்தை கொடுத்தவன் அல்லாஹ். அப்படிங்கிற சிந்தனை வறுமையானால் நாம் அல்லாஹ்வை காலிக் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அது மனிதனை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரே உயிரிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அதன் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். 2 பேரின் மூலமாக வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ. ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பூமியிலே பரப்பி விட்டான். ஒரு தாய் தந்தை ஆதம் ஹவ்வா 2 பேர் முதலில் எல்லாம் படைத்தான். அவர்களின் மூலமாக ஏராளமான ஆண்களையும் பெண்களையும். யார் அவர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து எவ்வளவு மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து போய்விட்டார்களோ, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கியாமத்து வரையிலும் யாரெல்லாம் வரவிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதுக்குள்ள வருவாங்க. அல்லாஹ் தான் படைச்சான். இன்னைக்கு டார்வின் கொள்கையெல்லாம் ஃபெயிலியர், அதை ஏற்றுக்கொள்ளல. குரங்கள் இருந்து மனசுல வந்தான்னு சொன்னா யார் ஏற்றுக்குவாங்க? குரங்கள் இருந்தால் மனசு வந்தா அப்படிங்கிறது டார்வினுடைய கொள்கை இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவே அது பொய் என்றும் தவறானது என்றும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் படைத்தான், மண்ணிலிருந்து படைத்தான். அல்லாஹ்வுக்கு மண்ணிலிருந்தும் படைக்க முடியும், தண்ணீரிலிருந்தும் படைக்க முடியும், எதுவுமே இல்லாமலும் படைக்க முடியும். ஒன்று இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை அல்லாஹ்வுக்கு இல்லை. படைப்புல 2 விஷயத்தை உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. இல்லாமையிலிருந்து ஒரு உஜூதை, இருப்பை கொண்டு வருவது, எதுவுமே இல்லாமல் ஒரு பொருளை உருவாக்குறது, அது யாராலும் சாத்தியப்படாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே முடியும். அதே மாதிரி ஒரு பொருளிலே உயிரை கொடுப்பது, அது யாராலும் முடியாது, அல்லாஹ்வால் மட்டுமே முடியும். உயிரை கொடுப்பதும் அவன் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர, உலகத்துல எத்தனை பெரிய சக்திகள் கியாமத் வரையிலும் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி ஒரு உயிரை கொடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுவான். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் கலக்கஹு மின் துராபி. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றது. அல்லாஹ் உலகத்திலே
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் படைத்தான். இது ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம், பேரற்புதம். இந்த மஸல ஈசா இன்தல்லாஹ். சில பேர் அதனால் அதை கடவுளாக்கி கொண்டார்கள் ஈசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அவர்கள் இறை தூதர் மட்டும்தானே தவிர கடவுள் அல்ல. அவர் கடவுளின் குமாரரும் அல்ல, கடவுளின் பிள்ளையும் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அல்லாஹ் சொல்லுவான். அவரும் ஒரு படைப்பு, அவரையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைத்தானோ மண்ணில் இருந்து, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தகப்பன் இல்லாமல் படைத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சாத்தியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அண்ணா யகூனுடைய குலாமன் வளர்ந்து சஸ்னிய பஷர், எந்த ஆணும் என்ன தீண்டலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்டாங்க. எந்த ஆணும் உலகத்தினுடைய நியதி கணவன் மனைவி சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும். அதுதான் உலகத்தினுடைய நியதியாக இருந்தது. அப்படித்தான் அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள். கேட்டாங்க, எந்த ஆளும் நம் பக்கத்துல வரல, நான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாகவும் இல்லையே, எனக்கு எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே கேட்டாங்க. காலக்கதாலை அல்லாஹ் சொன்னா அப்படித்தான் பிறக்க போகுது. இது ஒன்றும் அல்லாஹ்வுக்கு முடியாதது இல்லை, அது எனக்கு ரொம்ப லேசுன்னு சொன்னாங்க. அப்படி அல்லாஹ்வால் எப்படி வேண்டுமானாலும் படைக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுடைய நிலை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? அன்புசிக்கும் என்றால் உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், மூக்கை கொடுத்திருக்கிறான், நாவை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்திருக்கிறான். கண்ணிலே பார்க்கும் திறனை கொடுத்தது யார்? காதிலே கேட்கும் திறனை கொடுத்தது யார்? நாக்கிலே ருசிக்கும் திறனை கொடுத்தது யார்? மூக்கிலே நுகரும் திறனை கொடுத்தது யார்? கல்விலே சிந்திக்கும் திறனை கொடுத்தது யார்? டாக்டர் கொடுத்தாங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா? இல்லை தாயும் தந்தையும் கொடுத்தார்களா? இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தார். அத்தனையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு இப்ப சொல்லிக் கொள்ளலாம் டெஸ்ட் பேபி, அதே போன்று குளோனிங், எல்லாத்தையும் விட மேலா குளோனிங். எல்லாம் குளோனிங் வந்த உடனே என்ன சொன்னாங்க, மனுஷன் ஒரு உயிரையே உண்டாக்கிட்டான், மனுஷனையே உருவாக்கிட்டான். ஜோடி ஆடு முதலாவது உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மனிதனை உருவாக்குவதிலையும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அது உலக அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதன் மூலமாக பெரிய சித்தனாவும் பசாதும் தான் ஏற்படும். அது ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியம். ஆனாலும் அல்லாஹ் அவனுக்கு மனிதனுக்கு கொடுத்த திறனை கொண்டு அவன் வித்தியாசமாக யோசித்தான். குளோனிங் என்பதன் மூலமாக ஒரு மனிதனையே உருவாக்க முடியும், அவனை போன்று ஒரு ஜீனை எடுத்து டிஎன்ஏவை எடுத்து ஒரு மனிதனையே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பேர் படைப்பு அல்ல. அதுக்கு பேர் படைப்புன்னு சொன்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கணவனும் மனைவியும் படைப்பாளர்கள் இல்லையா? பிரியாணி செய்யறதுக்கு பேர் படைப்பல்ல. கறியையும் அரிசியையும் சேர்த்து மொத்தமா சமைச்சு கொடுத்து அதுக்கு பேர் பிரியாணி. நாங்க பிரியாணியை படைச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லாம நீ பிரியாணியை கொண்டு வா, சாத்தியமா இருந்தா. அரிசி எடுக்கக்கூடாது, இறைச்சி எடுக்கக்கூடாது, அல்லாஹ் படைச்ச எதையும் எடுக்கக்கூடாது, நீனா செய். எங்கிருந்தாவது கொண்டு வா, எப்படியாவது கொண்டு வா, உன்னால என்ன செய்ய முடியும்? இதுக்கு பேரு படைப்புன்னு சொன்னா சொல்லுவோம், கணவனும் மனைவியும் எந்த செலவும் இல்லாம படைக்கிறாங்க. இங்க குளோனிங் மூலமாக ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவு செய்யப்படும். பல தடவை தோல்வியில முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தையை ஜனிக்க செய்கிறான் என்றால் அல்லாஹ் அதையும் கேட்பான். அப்புறம் ஐசுமா சுன்னூன் அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்கள் செலுத்தக்கூடிய விந்து துளிகளை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் படைக்கிறீர்களா, நாங்கள் படைக்கிறோமா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்கள் படைக்கிறீர்களா, நாங்கள் படைக்கிறோமா? நீங்கள் படைக்கவில்லை, உங்க வேலை முடிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளைங்களும் இருக்க 10 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சு உங்க வேலை அவ்வளவுதான். 10 மாசத்துக்கு அல்லாஹ்வுடைய வேலை தான். இவரால் என்ன செய்ய முடியும்? அதை குழந்தை உருவாக்கவும் முடியும், அந்த குழந்தையை சரிக்காமலும் ஆக்க முடியும். சரித்த குழந்தையை குறைபாடுகளும் பிறக்க செய்ய முடியும், ஆரோக்கியமாகவும் பிறக்க செய்ய முடியும். பார்வை இல்லாமலும் பிறக்க முடியும், பார்வையோடும் பிறக்க முடியும். எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும். அல்லாஹ் உருவாக்குகிறான், அல்லாஹ் படைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வேலை. குளோனிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது டிஎன்ஏவை எடுக்கிறாங்க, புரோட்டோபிளாசம் எடுக்கிறாங்க, அதுதான் உயிரினுடைய மையப்புள்ளி. அதை இணைச்சு விடுறாங்க. எப்படி வயிற்றுல குழந்தை கொண்டு சேருதோ அது மாதிரி ஒரு செல்லை எடுத்து ஜீன் எடுத்து டிஎன்ஏ எடுத்து இணைக்கிறது அதுக்கு பேர் படைப்பல்ல. வேண்டுமானால் ஒரு டிஎன்ஏ உருவாக்கி காட்டட்டும் இந்த விஞ்ஞானம், ஒரு புரோட்டோபிளாசத்தை உண்டாக்கி காட்டட்டும். ஏனென்றால் அதுதான் உயிருடைய மையப்புள்ளி. உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல பொருள் உயிர் வர்றது அல்லாஹ் தான் கொடுக்க முடியுமே தவிர உலகத்தில் யாராலும் ரூஹ் ஊத முடியாது. அல்லாஹ் தான் ரூஹ் ஊத முடியும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சரி, அது டெஸ்ட் பேபியாக இருந்தாலும் சரி, அல்லது அது குளோனிங்காக இருந்தாலும் சரி, ரூஹை கொடுப்பது, உயிரை கொடுப்பது அல்லாஹ் மட்டும்தான். இன்னைக்கு வரையிலும் ஒரு டிஎன்ஏ உருவாக்க முடியாது, புரோட்டோபிளாசம் உருவாக்க முடியாது, கியாமத் வரையிலும் உருவாக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு உயிர், அது அல்லாஹ் தான் உருவாக்க முடியும். எனவே நாம் நம்ப வேண்டும், அல்லாஹ் தான் படைப்பாளன்.
அத்துணையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். உயிரை யாராலும் கொடுக்க முடியாது, இல்லாமல் இருந்து ஒரு பொருளை யாராலும் உருவாக்க முடியாது. உலகத்தில் உள்ள எதுவுமே எல்லாமே ஜடம், அல்லாஹ்வுடைய படைப்பு. நாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர படைப்புகளின்பால் தேவையுள்ளவர்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் யோஃபிக், அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.